தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 357ஆக அதிகரிப்பு. நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாட்டில் 6வது நாளாக தொடரும் மீட்பு பணிகள். வயநாட்டில் சுச்சிப்பாரா மலைப்பகுதியில் சிக்கியிருந்த 3 பேர் பத்திரமாக மீட்பு. கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை. கேரளாவில் வயநாடு, கண்ணூர், கோழிக்கோடு, காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை. இன்று 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வயநாடு நிலச்சரிவை பேரிடராக அறிவிக்காத மத்திய அரசுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி கண்டனம். மத்திய அரசுதான் மாநிலங்களுக்கு தேசிய பேரிடராக உள்ளது என விமர்சனம். நடப்பு கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் 2வது நாளாக இரவில் மிதமான மழை. நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை புறநகர் மின்சார சேவை தற்காலிகமாக நிறுத்தம் எதிரொலி. மின்மினி பூச்சி கூட்டம் போல் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையை இரவில் மொய்த்த வாகனங்கள். உதகையில் 4 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பைக்காரா படகு இல்லம் இன்று முதல் திறப்பு. சாலை பணிகள் முடிந்து படகு இல்லம் திறக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று காலை 11 மணிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் நடைபெறும் படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு, மின்கட்டண உயர்வு ஆகியவற்றுக்கு கண்டனம். மதுரை வெள்ளக்கல்லில் விவசாய நிலத்தில் பயங்கர தீ. பச்சை பசேலுக்கு மத்தியில் வானுயர எழுந்த புகை. திருப்பத்தூர் பசிலக்குட்டியில் ஆடிப்பெருக்கு விழாவில் திடீரென ராட்சத ராட்டினம் சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. ராட்டினத்திற்குள் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். மதுரை மேலூர் அருகே 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கோவில் திருவிழா. 50க்கும் மேற்பட்ட கிடாக்களை பலியிட்டு பக்தர்களுக்கு கமகம அசைவ விருந்து. பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களிடம் தகராறு செய்த மற்றொரு சமூக இளைஞர்கள். இரு சமூகத்தினருக்கு இடையே கலவரம் ஏற்படும் சூழலால் குயிலாப்பாளையத்தில் போலீசார் குவிப்பு.
தென்காசி குற்றாலம் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆடிப்பெருக்கையொட்டி அருவியில் ஆனந்த குளியல். நிலச்சரிவு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்திற்கு கேரள சிறுவன் எழுதிய கடிதம் வைரல். இதயபூர்வமான வார்த்தைகள் தங்களை நெகிழ செய்துள்ளதாக சிறுவனின் கடிதத்திற்கு இந்திய ராணுவம் பதில். கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவு எதிரொலி. 3 நாட்களுக்கு பெங்களூரு மங்களூரு இடையிலான ரயில் போக்குவரத்து ரத்து. மணிப்பூரில் இரு தரப்பினரிடையே துப்பாக்கிச்சூடு, வீடுகளுக்கு தீ வைப்பு. மீண்டும் வன்முறை வெடித்துள்ளதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் உதவியுடன் மீட்பு பணிகள் தீவிரம். வெள்ளத்தால் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிப்பு, முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடல். ராஜஸ்தானில் கால் ரேகைகளை பயன்படுத்தி போலி ஆதார் அட்டைகள் தயாரிப்பு. 25,000 ரூபாய்க்கு போலி ஆதார் அட்டைகளை தயாரித்து கொடுத்த 3 பேரை கைது செய்தது சிபிஐ. சண்டிகர் நீதிமன்றத்தில் IRS அதிகாரியை முன்னாள் காவல்துறை அதிகாரி சுட்டுக் கொன்றதால் பரபரப்பு. குடும்ப தகராறில் மருமகனை சுட்டுக் கொன்ற மாமனார் கைது. மணிப்பூர் மாநிலம் காம்ஜோங் பகுதியில் மிதமான நிலநடுக்கம். 85 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.7 பதிவு. சோமாலியாவில் ஹோட்டலில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 32 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு மற்றும் தற்கொலை படை தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மக்கள் லெபனானில் இருந்து உடனே வெளியேற வேண்டும். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக அமெரிக்கா, இங்கிலாந்து அரசுகள் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் ஆகியோருக்கிடையே செப்டம்பர் 4ஆம் தேதி நேருக்கு நேர் விவாதம். எந்த செய்தி சேனலில் விவாதம் நடத்துவது என்பது தொடர்பாக இருவரும் மாறுபட்ட கருத்து. (2024) ஆண்டுக்கான TNPL T20 கிரிக்கெட் கோப்பையை வெல்லப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் திண்டுக்கல், கோவை அணிகள் பலப்பரீட்சை. இந்தியா, இலங்கை அணிகளுக்கு இடையே 2வது ஒருநாள் போட்டி. முதல் போட்டி டையில் முடிவடைந்த நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி. ஒலிம்பிக் போட்டியில் சீன வீராங்கனையிடம் காதலை வெளிப்படுத்திய சக வீரர். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற சீன வீராங்கனைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் ஸ்பார்க் பாடல் வெளியீடு. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை யுவன் சங்கர் ராஜா பூர்த்தி செய்யவில்லை என நெட்டிசன்கள் விமர்சனம்.